அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிப்ரவரி 2026 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 182 கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு தரமான வீடியோவாக வந்து இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துட்டோம். அந்த வீடியோவுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த ஃபார்மேட்டில் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். அந்த டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு ஆன்சர் கீஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மந்த்தும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா 200 கொஷின் வந்து கொடுக்குறது தான் வந்து டார்கெட். ஆனால் பிப்ரவரியில் ஒரு 182 கொஷின்ஸ் தான் வந்து வந்தது. சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் வந்து இந்த பிடிஎஃப் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கோம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். பார்த்துட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். கூகுள் குரோமில் போயிட்டு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா விவி டிஎன்பிஎஸ்சி அகாடமி, அதாவது இங்கே பாருங்கள், விவி டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நம்முடைய வெப்சைட் வந்து வரும். vvtnpscacademy.com அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் வரும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு மொபைலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு 3 கோடு இருக்கும். அதுதான் வந்து மெனு. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் தனியாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், கண்டினியூ ரீடிங் அப்படின்னு இருக்கு பாருங்கள், ரெட் கலரில் கண்டினியூ ரீடிங். அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டோம் 12 மாதத்துக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கறதுக்கு. அதில் ஜனவரி மந்த் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பிப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரெட் கலரில் இருந்தால் நம்ம அந்த இடத்துல பிடிஎஃப் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஜஸ்ட் பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். எந்த ஒரு விளம்பரமும் உங்களுக்கு வந்து வராது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்ற வெப்சைட் மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டெல்லாம் இருக்குது. டைரெக்டாக பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு தரமாக இருக்கும். ஒரு 182 கொஷின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ நீங்கள் அழகாக பாருங்கள், இங்கே சைடில் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ பிடிஎஃப், அதாவது தமிழ் அவுட் சோர்ஸு பிடிஎஃப் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான எல்லா அவுட் சோர்ஸ், முக்கியமான அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும். நீங்கள் புக்ஸ் தேவைன்னா நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிவரி. நீங்கள் எந்த புக்ஸ் ஆர்டர் பண்ணாலுமே உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிடுவோம். கொரியர் காசு வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போய் சர்ச் பண்ணி தான் நம்ம வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்றதில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு பக்கம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போனாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டர்டாக அங்கே தான் எப்போவுமே இருக்கும். அடுத்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸும் அங்கே தான் கொடுக்க போகிறோம். பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸுக்கு மட்டும் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஆரம்பிக்கலாம். வினா 1. 2002-3ஆம் நிலை கோயில் நகரங்கள் மற்றும் நகர்ப்புற பொருளாதார பிராந்திய திட்டத்தில் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளன? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா விடை மேற்கண்ட அனைத்தும். 2-3ஆம் நிலை கோயில் நகரங்கள் மற்றும் நகர்ப்புற பொருளாதார பிராந்திய திட்டத்தில் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளது? மேற்கண்ட அனைத்தும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. வினா 2. அணுமின் உற்பத்தி திட்டங்களுக்கு தேவைப்படும் பொருட்களின் இறக்குமதிக்கு அடிப்படை சுங்க வரியிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கு எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை 2035. அணுமின் உற்பத்தி திட்டங்களுக்கு தேவைப்படும் பொருட்களின் இறக்குமதிக்கு அடிப்படை சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்ட ஆண்டு வரை எந்தனா 2035 வரை. 3. 1961ஆம் ஆண்டு
வருமான வரி சட்ட உரையின் அளவையும் பிரிவுகளையும் சுமார் எத்தனை சதவீத அளவுக்கு வருமான வரி சட்டம் 2025 குறைத்துள்ளது? 50%. 50%. 60 ஆண்டுகள் பழமையானதுதான் இந்த 1961ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட வருமான வரி சட்டம். அதுக்கு மாற்றாக வருமான வரி சட்டம் 2025 வரும் ஏப்ரல் 1 வந்து அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. பாருங்க, 60 ஆண்டுகள் பழமையான 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக ஒரு புதிய வருமான வரி சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க 2025. இந்த வரி சட்டம் ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 4 2026-27ஆம் ஆண்டு நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை எத்தனை சதவீதமாக குறிப்பிடப்பட்டுள்ளது? 4.3%. 2026-27ஆம் ஆண்டு நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை எத்தனை சதவீதமாக மதிப்பிடப்பட்டு சொல்லி பாத்தீங்கன்னா 4.3%. 5 இந்தியாவில் தரவு மையங்களை அனைத்து உலகளாவிலான சேவைகளை வழங்கும் அந்நிய நிறுவனங்களுக்கு எந்த ஆண்டு வரை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? 2047 வரை. இந்தியாவில் தரவு மையங்களை அனைத்து உலகளவிலான சேவைகளை வழங்கும் அந்நிய நிறுவனங்களுக்கு எந்த ஆண்டு வரை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதுன்னா 2047 வரை வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. 6 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா விபிஜி ராம்ஜி திட்டம் சொல்றாங்க. விபிஜி ராம்ஜி திட்டம் சொல்றாங்க. இது பார்த்தோன்னா எப்ப செயல்படுத்தும் சொன்னாங்கன்னா ஏப்ரல் 2026 இருந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கான நிதி பங்கீடு பார்த்தோன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்புக்கு பார்த்தோன்னா மத்திய அரசு 100%. ஆனால் இந்த விபிஜி ராம் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதி ஒதுக்கீடு வழங்குன்னு சொல்றாங்க. இதற்கான ஆங்கில விரிவாக்கம் பார்த்தோன்னா விக்சித் பாரத் கிராண்ட் ஃபார் ரோஜர் அண்ட் அஜ்வைகா மிஷன் சொல்லுவாங்க. பாருங்க, விக்சித் பாரத் கிராண்ட் ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜ்வைகா மிஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தமிழோட இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட திட்டம் பார்த்தோன்னா விபிஜி ராம்ஜி திட்டம். எப்பனா ஏப்ரல் 2026 செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாயிரத்தி 26-27ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தொல்லியல் தளங்களை உலகத்தரம் வாய்ந்த கலாச்சார சுற்றுலா தலங்களாக மேம்படுத்த தமிழகத்தில் இடம்பெற்ற தொல்லியல் அகழாய்வு தளம் எதுன்னு கேட்கிறாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்னு சொல்றாங்க. இந்த ஆதிச்சநல்லூர் பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அரிக்கமேடு பார்த்தோன்னா புதுச்சேரி மாவட்டம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கு. அழகன்குளம் பார்த்தோன்னா ராமநாதபுரம் மாவட்டம். கீழடி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம், ஸ்ரீவைகுண்டம். இந்த கீழடியில இந்த ஆதிச்சநல்லூர்ல எப்ப தொல்லியல் அகழாய்வு நடத்தப்படும் பார்த்தோன்னா 1876ஆம் ஆண்டு. அரிக்கமேடுல பார்த்தோன்னா 1940ஆம் ஆண்டு மார்டிமல் வீரரால் வந்து நடத்தப்படும் சொல்லுவாங்க. அழகன்குளம் பார்த்தீங்கன்னா 1986-87 காலகட்டத்தில் அங்க அகழாய்வு நடத்தப்படும். அதே கீழடியில பார்த்தோன்னா 2014-2015 என்ன பண்றாங்க, அகழாய்வு நடத்தப்படுது. 2026-27ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தொல்லியல் தலங்களை உலகத்தரம் வாய்ந்த கலாச்சார சுற்றுலா தலமாக மேம்படுத்த தமிழகத்தில் இடம்பெற்ற தொல்லியல் அகழாய்வு தளம் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்யப்பட்ட ஆண்டு 1876, தூத்துக்குடி மாவட்டம். கீழடியில அகழாய்வு செய்யப்பட்ட ஆண்டு 2014-15 சிவகங்கை மாவட்டம். அதே அழகன்குளம் 1986-87 ராமநாதபுரம் மாவட்டம். அரிக்கமேடு பார்த்தோன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கு. மார்டிமல் வீலர் 1940 அங்க தொல்லியல் ஆய்வு செய்யறாரு. 8
கல்வி மற்றும் மருத்துவ காரணங்களுக்கான ஆதார வரி டிசிஎஸ் எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? 2%. கல்வி மற்றும் மருத்துவ காரணங்களுக்கான ஆதார வரி 2% குறைக்கப்பட்டுள்ளது. வினா 9. எத்தனை அதிவேக ரயில்வே வழித்தடங்கள் அமைக்க மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது? மொத்தம் 7. 7 அதிவேக ரயில்வே வழித்தடங்கள் அமைக்க மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாருங்க, சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத், மும்பை பூனே, பூனே ஹைதராபாத், பெங்களூர் ஹைதராபாத், டெல்லி வாரணாசி, வாரணாசி சிலிகுரி. என்ன சொல்றேன் பாருங்க, சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத், மும்பை பூனே, பூனே ஹைதராபாத், பெங்களூர் ஹைதராபாத், டெல்லி வாரணாசி, வாரணாசி சிலிகுரி. அப்ப 7 அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்க பட்ஜெட்டில் பார்த்தோன்னா அறிவிப்பு வெளியாகும் சொல்லியிருக்காங்க. 10. சென்னை திருவெற்றியூர் நெடுஞ்சாலைக்கு யாருடைய பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் அறிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளலார் நெடுஞ்சாலைன்னு சொல்றாங்க. சென்னை திருவெற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை சூட்டப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். அப்ப வள்ளலாருடைய பிறந்த நாள் எப்ப? 5/10/1823. அவருடைய பிறந்த நாளை தனி பெருங்கருணை நாளாக கொண்டாடப்படும். என்ன பண்றாங்க? 3 நாட்கள் கொண்டாட அரசாணை வெளியிடப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் சொல்றேன், வள்ளலாருடைய பிறந்த நாள் 5/10/1823. அவருடைய பிறந்த நாளை தனி பெருங்கருணை நாளாக கொண்டாடப்படும் சொல்றாங்க. அப்ப 3 நாள் அவருடைய பிறந்த நாள் அனுசரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிப்ரவரி 15ஆம் தேதி சென்னை வள்ளலார் மாநாடு நடைபெறும் என்று தெரிவிக்கிறாங்க. பாருங்க, பிப்ரவரி 15 சென்னையில் வள்ளலார் மாநாடு நடைபெற்றுன்னு சொல்றாங்க. சென்னை திருவெற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது முதல் சொல்லியிருக்காரு. அதே பிப்ரவரி 15 சென்னையில வள்ளலார் மாநாடு நடைபெறும். நடந்து முடிந்தது. வினா 11. செர்பியா நட்சத்திரம் நோவாக் ஜோகோவிச்சை வீழ்த்தி முதல் முறை சாம்பியன் பட்டம் என்ற கார்லோஸ் அஸ்காரஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். செர்பியா நட்சத்திரம் நோவாக் ஜோகோவிச்சை வீழ்த்தி முதல் முறை சாம்பியன் பட்டம் என்ற கார்லோஸ் அஸ்காரஸ் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அப்ப ஆஸ்திரேலியா ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியினுடைய ஆடவர் ஒற்றை பிரிவில் சாம்பியன் கோப்பை வென்றான்னு சொல்றாங்க. பாருங்க, செர்பிய நட்சத்திரம் பார்த்தோம்னா நோவாக் ஜோகோவிச், அவரும் கார்லோஸ் அஸ்காரஸ் மோதினாங்க. மோதல் பட்டது பார்த்தோம்னா முதல் முறையாக கார்லஸ் அஸ்காரஸ் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த நபர் பட்டம் பெற்றார். வினா 12. கடல் ஆமைகளின் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் செலுத்தும் திட்டம் எத்தனை கோடியில் செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 84 கோடி. கடல் ஆமைகளின் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் செலுத்தும் திட்டம் 84 கோடியில செயல்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. தற்போது வரையும் பார்த்தோன்னா 8 கடல் ஆமைகள் மீது இந்த டிராக்கர் பார்த்தோன்னா பொருத்தப்பட்டு அவற்றினுடைய நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வருதுன்னு சொல்றாங்க. அப்ப கடல் ஆமைகள் மீது செயற்கைக்கோள் டிராக்கர் செலுத்த திட்டம் ஒரு 84 கோடி ரூபாயில செயல்படுத்தப்படும் சொல்றாங்க. மொத்தம் 8 கடல் ஆமைகள் மீது இதுவரையும் பார்த்தோன்னா என்ன பண்ணிருக்காங்க? டிராக்கர் பொருத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வினா 13. சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்த சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் எங்கு அமையுள்ளது? இதற்கான விடை பார்த்தோன்னா மாமல்லபுரம். சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்த சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் மாமல்லபுரத்தில் அமைய உள்ளது. வினா 14. இந்திய பொருட்களுக்கான அமெரிக்காவினுடைய வரி எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? 18%. 18%. இந்திய பொருட்களுக்கான அமெரிக்காவினுடைய வரி 18% குறைக்கப்பட்டுள்ளது. முதல் பார்த்தோன்னா 25% இருந்துச்சு. முதல் 25% இருந்து அதன் பிறகு பார்த்தோன்னா 18% குறைக்கப்பட்டிருக்கு. எந்த மாநிலத்தினுடைய நந்தி மலையிலிருந்து பெண்ணை ஆறு உற்பத்தி ஆகுதுன்னு கேட்கிறாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தினுடைய நந்தி மலையிலிருந்து பெண்ணை ஆறு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. பெண்ணை ஆறு உற்பத்தி ஆகுது.
யார்கோல் கிராமத்துக்கு அருகே பெண்ணையாற்றினுடைய கிளை நதியான இந்த மார்க்கண்டேய ஆற்றினுடைய குறுக்கே கர்நாடகத்துக்கு சட்டத்துக்கு புறம்பாக என்ன பண்றாங்க, அந்த பெரிய அணைக்கான கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படும் சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஜாகிரபில கேட்கலாம். கர்நாடகா மாநிலத்தினுடைய நந்து மலையிலிருந்து பெண்ணையாறு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப யார்கோல் கிராமத்துக்கு அருகே பெண்ணையாற்றின் கிளை நதினா மார்க்கண்டேய இருக்குல்ல, மார்க்கண்டேய ஆற்றின் குறுக்கே பார்த்தோம்னா கர்நாடக அணை கட்டுது. அதனால பார்த்தோம்னா ஜாகிரபி ரிலேட்டடா கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ். வினா 16 பொதுத்துறை வங்கிகளில் எத்தனை சதவீதம் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 20%. இது 20%. பொதுத்துறை வங்கிகளில் எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 20% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சார்ந்து கேட்டிருக்காங்க. வினா 17 புவி அறிவியலுக்கான கிராஃபுட் பரிசினை வென்ற தமிழக விஞ்ஞானி யார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராமநாதன். புவி அறிவியலுக்கான கிராஃபுட் பரிசினை வென்ற தமிழக விஞ்ஞானி வீரபத்ர ராமநாதன். நோபல் பரிசளிக்கும் ஸ்வீடனுடைய ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி இந்த பரிசை அறிவிக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, புவி அறிவியலுக்கான கிராஃபுட் பரிசினை வென்ற தமிழக விஞ்ஞானி வீரபத்ர ராமநாதன். இதுதான் நோபல் பரிசு வழங்கக்கூடிய ஸ்வீடனுடைய ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி தான் இந்த பரிசை வழங்குன்னு சொல்றாங்க. 18 திபேத்திய பௌத்த மத தலைவர் தலாய் லாமாவுக்கு எந்த பிரிவில் கிராமிய விருது வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை பார்த்தோம்னா சிறந்த ஒளி புத்தகம். திபேத்திய பௌத்த மத தலைவர் தலாய் லாமாவுக்கு சிறந்த ஒளி புத்தகம் பிரிவில கிராமிய விருது வழங்கப்பட்டுள்ளது. 19 என் கனவு என் எதிர்காலம் திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? என் கனவு என் எதிர்காலம் திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளதுன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல. இந்த திட்டம் பார்த்தோம்னா 9/1/2026 விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல முதல்வர் மு க ஸ்டாலின் தான் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பாருங்க, இளைஞர்களுடைய கனவுகளை பதிவு செய்ய உருவாக்கப்பட்டுள்ள அந்த இணையத்தையும் தொடங்கி வைத்து உரையாற்றன்னு சொல்றாங்க. என் கனவு என் எதிர்கால திட்டம் வந்து பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல 9/1/2026 தொடங்கப்பட்டது. கேட்பாங்க, கண்டிப்பா பார்த்துங்க, திட்டம் சார்ந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. 20 தமிழகம் முழுவதும் உங்களின் ஸ்டாலின் முகாம் எப்போது தொடங்கப்பட்டது? தமிழகம் முழுவதும் உங்களின் ஸ்டாலின் முகாம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2025 ஜூலை மாதத்துல தொடங்கப்பட்டது. மொத்தமாக 10,000 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எப்போது தொடங்கப்பட்டுங்க 2025 ஜூலை மாதம் தொடங்கப்பட்டுன்னு சொல்றாங்க. அப்ப உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மொத்தனா 2025 ஜூலைல தொடங்கப்பட்டது. 10,000 முகாம் போடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 21 மணிப்பூர் மாநிலத்தினுடைய புதிய முதல்வராக பதவியேற்றும் பார்த்தோம்னா யாரு? சி யூம் நாம் கேம் சந்து. மணிப்பூர் மாநிலத்தினுடைய புதிய முதல்வராக யூம் நாம் கேம் சந்து வந்து பார்த்தோம்னா பதவியேற்றிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. 22 உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கு தொடங்கப்பட்டது? பார்த்தோம்ல, உங்களுடன் ஸ்டாலின் எங்கன்னா கடலூர் மாவட்டம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து பார்த்தோம்னா கடலூர்ல தொடங்கப்படுதுன்னு சொல்லிருக்காங்க. 23 ஒரு நாளைக்கு எத்தனை கிராமுக்கு குறைவாக சோடியம் சேர்க்கப்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது? 2 கிராம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த உப்பு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கிராம் தான் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கு. 2 கிராம். ஒரு நாளைக்கு 2 கிராமுக்கும் குறைவாக தான் சோடியம் சேர்க்கப்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்குன்னு சொல்றாங்க. 24 நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவினுடைய திட்டம் எது? ஆர்ட் டெமிஸ் 2 நிலவுக்கு மனிதர்களை
அனுப்பும் நாசாவினுடைய திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டெமிஸ் 2. 1970க்கு பிறகு மீண்டும் நிலவுக்கு மனிதனை அழைத்து செல்லும் நாசானுடைய ஒரு வரலாற்று சிறப்பு முயற்சின்னு சொல்றாங்க. பாருங்க, நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் திட்டம் பார்த்தோம்னா ஆர்டெமிஸ் 2. 25 டிஎஸ்சி டெவலப்பர்ஸ் குழுமத்தினுடைய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவங்க பார்த்தோம்னா ஏஆர் ரகுமான். டிஎஸ்சி டெவலப்பர்ஸ் குழுமத்தினுடைய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் ஏஆர் ரகுமான். 26 பட்டு புழுக்களை கொள்ளாமல் பட்டு உற்பத்தி செய்யும் ஜீவோதயா திட்டத்தை எந்த ஐஐடி நிறுவனம் மேம்படுத்தியுள்ளது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி, மும்பை ஐஐடி. பட்டு புழுக்களை கொள்ளாமல் பட்டு உற்பத்தி செய்யும் ஜீவோதயா திட்டத்தை மும்பை ஐஐடி நிறுவனம் மேம்படுத்தியுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை பார்த்தோன்னா கோல் இந்திய நிறுவனத்தினுடைய துணையுடன் பார்த்தோன்னா சிஎஸ்ஆர் நிதியுடன் பார்த்தோன்னா 3 வருட ஆராய்ச்சி முடிவுல பார்த்தோன்னா இந்த வெற்றி கிடைத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட்டுப்புழுக்களை கொள்ளாமல் பட்டு உற்பத்தி செய்யும் ஜீவோதயா திட்டத்தை மும்பை ஐஐடி நிறுவனம் மேம்படுத்தியுள்ளது. இதுக்கான பார்த்தோன்னா 3 வருட ஆராய்ச்சி பிறகு இது வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 27 அண்ணாவினுடைய நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? எந்த நாளில் அனுசரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க? பிப்ரவரி 3 அண்ணாவினுடைய நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுனா பிப்ரவரி 3. 1969 பிப்ரவரி 3ல வந்து காலமாகிறாரு. அவருடைய பிறந்த தினம் பார்த்தோன்னா 1909 செப்டம்பர் 15 அவருடைய பிறந்த தினம். பாருங்க, அண்ணாவினுடைய நினைவு தினம் கேட்டாங்கன்னா 1969 பிப்ரவரி 3. அண்ணாவினுடைய பிறந்த தினம் கேட்டாங்கன்னா 1909 செப்டம்பர் 15. 28 இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடைபெறுகிறது. இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ உச்சி மாநாடு எங்கு நடைபெறும்? டெல்லியில. இதுல யாரு பங்கேற்க பார்த்தீங்கன்னா ஐநா பொதுச் செயலர் பார்த்தோன்னா ஆண்டோனியோ குட்ரெஸ் வந்து பங்கேற்க உள்ளார். ஐநா பொதுச் செயலர் பார்த்தோன்னா ஆண்டோனியோ குட்ரெஸ் வந்து பங்கேற்கலாம்னு சொல்றாங்க இந்த மாநாட்டில். 29 பாரத் டாக்ஸ் செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? அமித்ஷா. பாரத் டாக்ஸ் செயலி தொடங்கி வைத்தவர் அமித்ஷா. 8 கூட்டுறவு அமைப்புகள் மூலமாக காரு, பைக்கு, ஆட்டோக்களை சேவைகள் வழங்குவதற்காக இச்செயலியும் தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. முதல் கட்டமாக பார்த்தோம்னா குஜராத் மாநிலத்தில் அமல்படுத்தப்படுது. அதன் பிறகு பார்த்தோம்னா எல்லா மாநிலங்களுக்கும் அமல்படுத்தப்படும் சொல்றாங்க. பாரத் டாக்ஸ் செயலி தொடங்கி வைத்தவர் பார்த்தோம்னா அமித்ஷா. இது 8 கூட்டுறவு அமைப்புகள் மூலம் இந்த பாரத் டாக்ஸ் செயலி வந்து பார்த்தோம்னா சேவைகள் வழங்குன்னு சொல்றாங்க. காரு, பைக், ஆட்டோ எப்படி ஊபர் மாதிரி பார்த்தோம்னா இதுவும் கொடுக்குது. 30 எத்தனை நாடுகள் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் அங்கம் வகிக்கின்றன? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 6 நாடுகள் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் அங்கம் வகிக்கின்றன. இந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் வந்து எந்த ஆண்டு வந்து அமைக்கப்படும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 1981 அமைக்கப்படுது. இதில் பார்த்தோம்னா மொத்தம் 6 நாடுகள் இருக்கு. என்னன்னா பக்ரைனு, குவைத்து, ஓமன் இப்ப ரீசெண்டா சேர்ந்திருக்கு 2025 டிசம்பர்ல. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். கேட்கலாம், ஏன்னா இப்ப அதிகம் பார்த்தோம்னா இந்த ஈரான் சண்டை நடக்கிறதால இந்த மாதிரி கேட்கலாம். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பார்த்தோம்னா தொடங்கப்பட்ட ஆண்டு மே மாதம் 1981. மொத்தம் 6 உறுப்பு நாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. பக்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் சொல்றாங்க. 31 எந்த தகவல் வெளியீட்டு சேவையை நிறுத்திக் கொள்வதாக அமெரிக்க உளவு அமைப்பான CIA அறிவித்துள்ளது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பேக்ட் புக்னு சொல்லக்கூடிய தகவல் வெளியீட்டு சேவையை நிறுத்திக் கொள்வதாக அமெரிக்க உளவு அமைப்பான CIA அறிவித்துள்ளன்னு சொல்றாங்க.
இந்த பேக்ட் புக் பார்த்தோன்னா 1962ஆம் ஆண்டு அமெரிக்க உளவுத்துறை அதிகாரியினுடைய ரகசிய பயன்பாட்டு ஆவணமாக தி வேர்ல்ட் பேக்ட் புக் முதல் அறிமுகமானது. இந்த விஷயத்தை வந்து நிறுத்திக் கொள்ள போவதாக அறிவித்துள்ளது நம்முடைய சிஐன்னு சொல்லக்கூடிய அமெரிக்க உளவு அமைப்பு. பாருங்க, பேக்ட் புக் சொல்லக்கூடிய தகவல் வெளியீட்டு சேவையை நிறுத்திக் கொள்வதாக அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏ அறிவித்துள்ளது. இந்த பேக்ட் புக் சொல்லக்கூடிய இதை 1962ஆம் ஆண்டு முதல் வெளியிடப்படும் சொல்றாங்க. ரகசிய பயன்பாட்டு ஆவணத்தை 1962ஆம் ஆண்டு அமெரிக்க உளவுத்துறை அதிகாரியினுடைய ரகசிய பயன்பாட்டு ஆவணமாக இந்த வேர்ல்ட் பேக்ட் புக் முதல்ல அறிமுகமானு சொல்லியிருக்காங்க. வினா 32, அதிநவீன பால் பண்ணையை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? சி, நாமக்கல்ல இலத்துவாடின்னு சொல்லக்கூடிய பகுதியில அதிநவீன பால் பண்ணையை முதல்வர் பார்த்தோன்னா நாமக்கல் மாவட்டத்துல இலத்துவாடின்னு சொல்லக்கூடிய பகுதியில திறந்து வைத்தார். வினா 33, எந்த ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு தனி விண்வெளி நிலையம் அமைக்கப்பட உள்ளதுன்னு சொல்றாங்க? இதற்கான விடை பார்த்தோன்னா 2035ஆம் ஆண்டுக்குள் 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு தனி விண்வெளி நிலையம் அமைக்கப்பட உள்ளதுன்னு சொல்றாங்க. இஸ்ரோ ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் 15, 1969ஆம் ஆண்டு. இஸ்ரோ ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. கேட்டா 1969 ஆகஸ்ட் 15. பிரதமரினுடைய பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான விடை பார்த்தோம்னா 2023ஆம் ஆண்டு. பிரதமருடைய பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் பார்த்தோம்னா 2023ஆம் ஆண்டு தொடங்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதனுடைய நோக்கம் பார்த்தோம்னா அந்த பிஎம் ஜன்மேன் சொல்லுவாங்க. ஜன்மேன் ஆங்கிலத்தில் பார்த்துக்கோங்க, திட்டத்தை பொறுத்தவரையும் ஆங்கிலத்தில் பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால ஆங்கிலத்துல பிஎம் ஜன் மேன் சொல்லுவாங்க. இதுக்கான பார்த்தோம்னா பின்தங்கிய பழங்குடியினர் குழுக்களினுடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த இத்திட்டம் அமைக்கப்படும் சொல்றாங்க. அதனால மலைவாழ் மக்களினுடைய பிஎம் ஜன் மேன் சொல்லுவாங்க. தொடங்கப்பட்டது 2023ஆம் ஆண்டு. 35, சிறந்த கை வினைஞர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் விருது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி, பூம்புகார் மாநில விருது. சிறந்த கை வினைஞர்களுக்கு தமிழக அரசு சார்பில் பூம்புகார் மாநில விருது வழங்கப்படுகிறது. 65 வயதுக்குட்பட்ட மேற்பட்ட 10 சிறந்த கைவினைஞர்களுக்கு இந்த வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளை முதல்வர் வழங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, மொத்தம் 65 வயதுக்கு மேற்பட்ட ஒரு 10 சிறந்த கைவினைஞர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. வினா 36, உலக ஆசிரியர் பரிசு பெற்ற இந்திய ஆசிரியர் யாருன்னு சொல்றாங்க? இதற்கான விடை பார்த்தோன்னா ரூபில் நாகி. உலக ஆசிரியர் பரிசு பெற்ற இந்திய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ரூபில் நாகி. 37, அக்னி 3 நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணை வெற்றிகரமாக எங்கு சோதனை செய்யப்பட்டது? பி, ஒடிசா. அக்னி 3 நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணை வெற்றிகரமாக எங்கு சோதனை செய்யப்பட்டதுன்னா ஒடிசாவில். இது எங்க பார்த்தீங்கன்னா ஒடிசாவினுடைய சன்பூர்ல வெற்றிகரமாக சோதனை செய்யப்படுது. இது திடப்பொருள் மூலம் 2 நிலைகளில் இயங்கும் திறன் கொண்ட சுமார் ஒரு 3000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்னி 3னுடைய இலக்கு பார்த்தோன்னா 3000 தொலைவுன்னு சொல்லக்கூடிய ஒன்று. அக்னி 3 நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணை வெற்றிகரமாக எங்கு சோதனை செய்யப்படுதுன்னா ஒடிசா. வினா 38, குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு பிணையில்லா கடன் உச்சவரம்பை எத்தனை மடங்காக உயர்த்த இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது? மொத்தம் A2. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு பிணையில்லா கடன் உச்சவரம்பை எத்தனை மடங்காக உயர்த்த இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆர்பிஐ வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 1935ல. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1934ல. அதே பார்த்தோன்னா சிறுகுண எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. அந்த எம்எஸ்எம்இ பத்தினா இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது பார்த்தோன்னா
சப்ஜெக்ட் ஓரியன்டேவும் போயிடணும். பார்த்தோன்னா இப்போ எக்கனாமிக்ஸில் எம்எஸ்எம்இ அதை பற்றி படிச்சுக்கணும். அப்போ அது சார்ந்து ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இது. அதே இந்திய ரிசர்வ் வங்கி கேட்டாங்க, இந்த ரிசர்வ் வங்கி சார்ந்து படிச்சுக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக முடிச்சிடலாம். 39 காரல் மார்க்ஸின் முழு உருவச்சிலை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சென்னையில். காரல் மார்க்ஸினுடைய முழு உருவச்சிலையை சென்னையில முதல்வர் திறந்து வைத்தார். வினா 40 77வது குடியரசு தினத்தை ஒட்டி தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற அணிவகுப்பு எந்த துறையினுடைய அலங்கார ஊர்தி முதல் பரிசு பெற்றன்னு சொல்றாங்க? இதற்கான விடை பார்த்தோன்னா அறநிலைத்துறை. 77வது குடியரசு தினத்தை ஒட்டி தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற அணிவகுப்புல அறநிலைத்துறை சார்பில் பார்த்தோன்னா அலங்கார ஊர்தி முதல் பரிசு பெற்றது. 41 குளிர்சாதன இயந்திரங்கள் மற்றும் காற்றழுத்த கருவிகள் உற்பத்தி ஆலை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? இதெல்லாம் கேட்கலாங்க, பார்த்துங்க. தமிழ்நாடு ரிலேட்டட் சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கேட்கலாம். விடை பார்த்தோன்னா திருவள்ளூர் கும்மிடி பூண்டியில்னு சொல்லுவாங்க. இப்ப குளிர்சாதன இயந்திரங்கள் மற்றும் காற்றழுத்த கருவிகள் உற்பத்தி ஆலை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டியில் வந்து திறந்திருக்காங்க. இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 2091 கோடியில் அமைக்கப்பட்டுள்ளது. 2091 கோடியில் அமைக்கப்பட்டிருக்கு. 42 U19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி இந்தியா. U19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்த போட்டி எங்க நடைபெற்றிருக்கு பார்த்தோன்னா ஜிம்பாப்வேயில் வந்து நடந்திருக்கு. இறுதி போட்டியில இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதிய போட்டியில இந்தியா வெற்றி பெற்றது. 43 2025 ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன். 2025 ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது எஸ்பி முத்துராமனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப 2022 ஆரூர் தாஸுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2023 மு மேத்தாக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2024 MN ராஜத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப 2025 கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது எஸ்பி முத்துராமனுக்கும், 2022 ஆரூர் தாஸுக்கும், 2023 மு மேத்தாவுக்கும், 2024 யாருக்கு MN ராஜம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 44 கடல் ஆமை பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? வினா சி சென்னை. கடல் ஆமை பாதுகாப்பு மையம் பார்த்தோன்னா சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் ஆமை பாதுகாப்பு மையம் பார்த்தீங்கன்னா உலக வங்கியுடன் இணைந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் திட்டத்தின் கீழ் வந்து சென்னையில கிண்டியில அமைக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் பார்த்தீங்கன்னா 14 கடலோர மாவட்டங்கள்ல செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2024 2029 ஆண்டுக்குள்ள இந்த திட்டத்தை இந்த திட்டம் வந்து இந்த தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் தொடங்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மொத்த கோடி மதிப்பு எவ்வளவு கேட்டாங்கன்னா 1675 2000 கோடி மதிப்பீட்டுல இந்த தமிழ்நாடு நெய்தல் மீட்பு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. பார்த்தோன்னா கடற்கரை மாவட்டங்கள்ல பாதுகாப்பதற்காக இந்த என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய மொத்த கடற்கரை பார்த்தோன்னா ஒரு நீளம் பார்த்தோன்னா 1076 கிலோமீட்டரு. அதில் 14 கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்ட அந்த கடற்கரையில் பாதுகாப்பு தொடங்கப்பட்ட ஒரு இதுதான் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். 2024 முதல் 2029 திட்ட காலம் சொல்லுவாங்க. இதனுடைய மொத்த மதிப்பு பார்த்தோன்னா 1675 2000 கோடி. மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் தமிழ்நாட்டினுடைய கடற்கரை மாவட்டங்களாக்கக்கூடிய 14 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய மொத்த கடற்கரையில கேட்டாங்கன்னா 1076.
இது இந்த திட்டம் 2024 டு 2029 வரை காலகட்டம்னு சொல்றாங்க. இதற்கான மொத்த மதிப்பீடு பாத்தீங்கன்னா 1675 2000 கோடி. வினா 45 2026 ஆண்டுக்கான பரீட்சா பே சரக்ஷா நிகழ்ச்சி எத்தனையாவது பதிப்பாக நடைபெற்றுன்னு சொல்றாங்க. எத்தனாவது பதிப்பாக நடைபெற்றது? இதற்கான விடை பார்த்தோன்னா 9வது பதிப்பாக. 2026 ஆண்டுக்கான பரீட்சா பே சரக்ஷா நிகழ்ச்சி பார்த்தோன்னா எத்தனையாவதுன்னா 9வது பதிப்பாக நடைபெற்றது பார்த்தாங்க. இது தேர்வுகளை மன அழுத்தமின்றி எதிர்கொள்ளும் நிகழ்ச்சியினுடைய 9வது பதிப்புன்னு சொல்றாங்க. பாருங்க, மாணவர்களை தேர்வு எழுதும் போது எந்த ஒரு மன அழுத்தமின்றி எதிர்கொள்வதற்காக தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் பரீட்சா பே சரக்ஷா. அரைசன் ஐரோப்பா அறிவியல் ஆய்வு திட்டம் குறித்து ஐரோப்பிய யூனியன் எந்த நாட்டுடன்? இதற்கான விடை பார்த்தோன்னா பிரேசில். அரைசன் ஐரோப்பா அறிவியல் ஆய்வு திட்டம் பார்த்தோன்னா குறித்து ஐரோப்பிய யூனியன் எந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியதுன்னா பிரேசில் நாட்டுடன். பிரேசில் நாட்டுடன். பிரேசில் இல்லைங்க, இந்தியா. தவறா சொல்லிட்டேன். அரைசன் ஐரோப்பா அறிவியல் ஆய்வு திட்டம் குறித்து ஐரோப்பிய யூனியன் இந்திய நாட்டுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியதுன்னு சொல்றாங்க. இது பார்த்தோன்னா எல்லை கடந்த அறிவியல் ஆய்வு மற்றும் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கில 93.5 மில்லியன் யூரோ மதிப்பில் முன்மொழியப்பட்ட திட்டத்தின் அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டதாக 27 நாடுகள் கொண்ட ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, எல்லை கடந்த அறிவியல் ஆய்வு புத்தாக்கத்தை ஊக்குவிக்க 93.5 மில்லியன் யூரோ மதிப்பில் முன்மொழியப்பட்ட திட்டத்தின் அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டதாக 27 நாடுகள் கொண்ட ஐரோப்பிய யூனியன் பார்த்தோன்னா தெரிவித்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை பி, இந்தியா. அரைசன் ஐரோப்பா அறிவியல் ஆய்வு திட்டம் குறித்து ஐரோப்பிய யூனியன் எந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியது? இந்தியா. 47 நிலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? 2025. இது பார்த்தோன்னா மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை சார்பில் ஆகஸ்ட் 2, 2025 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இதில் மொத்தம் ஒரு 17 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 2025 ஆகஸ்ட் 2. மொத்தம் 17 லட்சம் பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 48 பஸ்தர் பண்டும் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுதுன்னு கேட்கிறாங்க. இதற்கான விடை பார்த்தோம்னா ஏ, சத்தீஸ்கர். ஏ, சத்தீஸ்கர். பஸ்தர் பண்டும் திருவிழா பார்த்தோம்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் கொண்டாடப்படுதுன்னு சொல்றாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஸ்தர் மாவட்ட தலைநகர் ஜகல்தர்பூரில் பார்த்தோம்னா 3 நாட்களுக்கு நடைபெறும் ஒரு வட்டார அளவிலான ஒரு திருவிழான்னு சொல்றாங்க. பாருங்க, சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஸ்தர் மாவட்ட தலைநகர் ஜகல்தல்பூரில் 3 நாட்களுக்கு நடைபெறும் ஒரு வட்டார அளவிலான ஒரு திருவிழா. 49 தமிழக இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளவர் யார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. தமிழக இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளவர் பார்த்தோன்னா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. 50 சமீபத்தில் இந்தியா மலேசியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமானது? மொத்தம் 11 ஒப்பந்தங்கள். சமீபத்தில் இந்தியா மலேசியா இடையே 11 ஒப்பந்தங்கள் கையொப்பமானதுன்னு சொல்றாங்க. மலேசியாவுடைய தலைநகரம் பார்த்தோன்னா மலேசியா. மலேசியாவுடைய மணி பார்த்தீங்கன்னா ரிங்கட்டு. சமீபத்தில் இந்தியா மலேசியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமானதுன்னா 11. 51 திருவள்ளுவர் மையம் மலேசியாவில் எந்த நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? ஏ, கோலாலம்பூர். திருவள்ளுவர் மையம் மலேசியாவில் பார்த்தோன்னா கோலாலம்பூர் நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அப்ப திருவள்ளுவர் மையம் பார்த்தோன்னா மலேசியாவில் கோலாலம்பூர்ல என்ற நகரத்தில் பார்த்தோன்னா அமைக்கப்பட்டிருக்கு. 52
தமிழகத்தில் சிறை கைதிகளை காணொலி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் திட்டம் எந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தோம்னா பி 2004. தமிழகத்தில் சிறை கைதிகளை காணொலி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் திட்டம் எந்த ஆண்டு முதல் அமல் உள்ளதுன்னா 2004. 53. ஆசிய ரைபிள் பிஸ்டன் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாளறிவன் டேஸ் பதக்கத்தை வென்றார். தங்க பதக்கம். ஆசிய ரைபிள் பிஸ்டன் துப்பாக்கி சுடும் போட்டியில இந்தியனுடைய இளவேனில் வாளறிவன் தங்க பதக்கத்தை வென்றார். 54. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலையை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? ராணிப்பேட்டை. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலையை ராணிப்பேட்டையில முதல்வர் திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த நெமிலி வட்டம் மணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில 9,000 கோடி மதிப்பீட்டுல 570 ஏக்கர் அளவில் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 55. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி EPFO அமைப்பினுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்கிறாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. இந்த EPFO தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 4, 1952. EPFO தொடங்கப்பட்ட ஆண்டு மார்ச் 4, 1952. இதனுடைய ஆங்கில விரிவாக்கம் எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இதனுடைய ஆங்கில விரிவாக்கம் எம்ப்ளாயிஸ் ப்ரிவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். 56. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மாஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் இணைய சேவை நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ள மாநில அரசுன்னு கேட்டாங்கன்னா குஜராத் அரசு. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மாஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ள மாநிலம் கேட்டாங்கன்னா குஜராத் மாநிலம். 57. எங்கு கண்டெடுக்கப்பட்ட புதிய வகை நண்டுக்கு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் கலாத்தியா பாலசுப்ரமணி என்று பெயர் சூட்டப்பட்டு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை பார்த்தீங்கன்னா லட்சத்தீவில் கண்டெடுக்கப்பட்ட புதிய வகை நண்டுக்கு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் கலாத்தியா பாலசுப்ரமணி என்று பெயர் சூட்டப்பட்டு சொல்றாங்க. அப்ப லட்சத்தீவு அந்தமான் நிக்கோபார் தீவுல பார்த்தோம்னா 572 தீவுகள் இருக்கு. இதனுடைய தலைநகரம் பார்த்தோம்னா ஸ்ரீ விஜயபுரம் சொல்றாங்க. இதுக்கு 2024 பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுல 572 தீவுல 37 மக்கள் வசிக்கக்கூடிய தீவாக இருக்குன்னு சொல்றாங்க. அதே லட்சத்தீவினுடைய தலைநகரம் கவராத்தி. அதுல 36 தீவுகள் இருக்கு. 36 தீவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த லட்சத்தீவு, இந்த மினிகாய் தீவு, அமினி தீவு அல்லது லட்சத்தீவு இந்த மூன்றையும் இணைத்து தான் பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க லட்சத்தீவு என்று பெயர் மாற்றம் செய்யப்படும். 1973 சொல்றேன். அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு ஸ்ரீ விஜயபுரம் தலைநகரம். 572 தீவு இருக்கு. அந்த 572 தீவுல 37 தீவுல மட்டும் மக்கள் வசிக்கக்கூடிய தீவாக இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து லட்சத்தீவினுடைய தலைநகரம் கவராத்தி. மொத்தம் 36 தீவுகள் இருக்கு. 36 தீவுல 10 தீவுகள் மட்டும் மக்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மினிகாய் தீவு, அமினி தீவு இந்த இரண்டையும் இணைத்து பார்த்தோம்னா லட்சத்தீவு என்று பெயரிடப்பட்டதுதான் 1973 லட்சத்தீவு. 59. மாநிலம் முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் விரிவாக்க திட்டத்தை முதல்வர் எங்கு தொடங்கி வைத்தார்? திருவள்ளூர் உள்ள போலிவாக்கம். மாநிலம் முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் விரிவாக்க திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்துல போலிவாக்கத்துல முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 59. UDS செயலி கீழ்கண்ட எந்த சேவையுடன் தொடர்புடையது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ரயில்வே சேவை. UDS செயலி கீழ்கண்ட எந்த சேவையுடன் தொடர்புடையது? ரயில்வே சேவை. 60. இந்தியா பாகிஸ்தான் மோதும் 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற்றது? பி கொழும்பு. இந்தியா பாகிஸ்தான் மோதும் 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் எங்கு நடைபெற்றதுன்னா கொழும்புல. அப்ப இந்தியா இந்த வருஷம் 2026 உலகக்கோப்பை 2020 உலகக்கோப்பை பார்த்தோம்னா இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து நடத்துகிறது.
வினா 61 சமீபத்தில் பதவி விலகல் செய்து கொண்ட ஓம் பிர்லா மக்களவையினுடைய எத்தனையாவது தலைவர் ஆவார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 18வது. சமீபத்தில் பதவி விலகல் செய்து கொண்ட ஓம் பிர்லா மக்களவையினுடைய 18வது தலைவர் ஆவார். வினா 62 2025 ஆண்டுக்கான ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை பட்டியல் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது? 91வது இடத்தை பிடித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை பட்டியல்ல 91வது இடத்தை இந்தியா பிடித்துள்ளது. வினா 63 வந்தே மாதரம் பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1875 ஆண்டு. வந்தே மாதரம் பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் 1875 ஆண்டு இயற்றப்பட்டது. இந்த வந்தே மாதரம் பாடல் பார்த்தோம்னா 1950 ஜனவரி 24ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். 64 6 சரணங்கள் கொண்ட வந்தே மாதர பாடலில் 2 சரணங்கள் மட்டுமே தேசிய பாடலாக காங்கிரஸ் எந்த ஆண்டு தேர்வு செய்தது? 1937. 6 சரணங்கள் கொண்ட வந்தே மாதரம் பாடலில் 2 சரணங்கள் மட்டும் தேசிய பாடலாக காங்கிரஸ் 1937 தேர்வு செய்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வருகை, தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு மற்றும் மாநில ஆளுநர்கள் உரையாற்றும் போது போன்ற நிகழ்ச்சிகள்ல 3 நிமிடம் 10 வினாடிகள் கொண்ட வந்தே மாதர பாடலினுடைய 6 சரணங்களையும் பாட வேண்டும் என்று மத்திய அரசு என்ன பண்றது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது ஜனவரி 26ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருக்கு சொல்றாங்க. இனிமேல் நடக்கக்கூடிய குடியரசுத் தலைவருடைய வருகை, தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு, மாநில ஆளுநர்களுடைய உரை போன்ற நிகழ்ச்சிகள்ல 3 நிமிடம் 10 வினாடிகள் கொண்ட அந்த வந்தே மாதர பாடலினுடைய 6 சரணங்களையும் பாட வேண்டும். வினா 65 செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான விடை பார்த்தோன்னா 2019 ஆண்டு. செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் பார்த்தோன்னா 2019 ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். வினா 66 சமீபத்தில் கெசானி புயலால் எந்த நாடு பாதிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை பார்த்தோன்னா மடாஸ்கர். மடாஸ்கர். சமீபத்தில் பார்த்தோன்னா கெசானி புயலால் பார்த்தோன்னா மடாஸ்கர் நாடு பாதிக்கப்பட்டிருக்கு. 67 இந்தியாவில் முதல் முறையாக அரசு நல் ஆதரவு மையம் டேஸ் மருத்துவக் கல்லூரி சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது சொல்றாங்க. விடை சென்னை. இந்தியாவில் முதல் முறையாக அரசு நல் ஆதரவு மையம் பார்த்தோன்னா சென்னை மருத்துவக் கல்லூரி சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. எதற்காகனா புற்று நோயாளிகளுடைய இறக்கும் தருவாயில் பார்த்தோன்னா அங்க சேர்க்கப்படுவாங்க. அவங்களுடைய நல் ஆதரவுக்காக இந்த மருத்துவக் கல்லூரியில இந்த அரசு நல் ஆதரவு மையம் தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்தியாவில் முதல் முறையாக கேட்கலாம். இந்தியாவில் முதல் முறையாக அரசு நல் ஆதரவு மையம் பார்த்தோன்னா சென்னை மருத்துவக் கல்லூரி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கு. புற்றுநோயினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோன்னா அடைக்கலம் தரக்கூடிய ஒரு நல்ல ஆதரவு மையம் சொல்றாங்க. 68 எந்த மாவட்டத்தில் அமைய உள்ள உயிரியல் மற்றும் மருந்துகள் உற்பத்தி திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் முன்னிலையில் கையொப்பமானது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைய உள்ள உயிரியல் மற்றும் மருந்துகள் உற்பத்தி திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் முன்னிலையில கையொப்பமானது. 69 எகிப்து பிரமிடுகளில் எத்தனை ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? 2000. எகிப்து பிரமிடுகள்ல பார்த்தோம்னா 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 70 எந்த நாட்டிலிருந்து 114 ரபேல் போர் விமானங்கள் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? பிரான்ஸ்.
பிரான்ஸ் நாட்டிலிருந்து 114 ரபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. வினா 71. நாட்டில் எத்தனை லட்சம் வரை வருமானம் பெறுவோர் வருமான வரி செலுத்த தேவையில்லை? இதற்கான விடை பார்த்தோம்னா 12.75 லட்சம். நாட்டில் 12.75 லட்சம் வரை வருமானம் பெறுவோர் வருமான வரி செலுத்த தேவையில்லைன்னு சொல்றாங்க. வினா 72. கீழ்கண்ட எந்த நாட்டினுடைய அடுத்த பிரதமராக தாரிக் ரகுமான் பதவியேற்க உள்ளார்? ஏ வங்கதேசம். கீழ்கண்ட எந்த நாட்டினா வங்கதேசத்தின் அடுத்த பிரதமராக தாரிக் ரகுமான் பதவியேற்க உள்ளார். வினா 73. தேர்வு களம் என்னும் ஒருங்கிணைந்த கைபேசி செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? பி மு.க. ஸ்டாலின். தேர்வு களம் சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த கைபேசி செயலி மூலம் பார்த்தோன்னா அனைத்து பொது தேர்வாணையங்கள் நடத்தக்கூடிய தேர்வினுடைய அந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் பார்த்தோம்னா இந்த தேர்வு களத்தில் பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்றாங்க. தேர்வு களம் பார்த்தோன்னா ஒரு கைபேசி செயலின்னு சொல்றாங்க. அரசு பொது தேர்வாணையம் வெளியிடக்கூடிய அந்த அனைத்து நோட்டிபிகேஷனும் இந்த தேர்வு களத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. வினா 74. தாய்மை செயலி திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? தாய்மை செயலி. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன். இந்த தாய்மை செயலி பார்த்தீங்கன்னா எடை குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பாதுகாப்பு பெட்டகம் மற்றும் மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்கும் இத்திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பார்த்தோன்னா மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தாய்மை செயல் திட்டத்தை பார்த்தோன்னா மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். 75. சாலை விபத்துகளில் சிக்குவோரின் உயிரை காக்கும் நோக்கிலான டேஸ் திட்டத்துக்கு பிரதமர் ஒப்புதளித்தார். PM ரகத் திட்டம் சொல்லக்கூடிய ஒன்று. சாலை விபத்துகளில் சிக்குவோரின் உயிரை காக்கும் நோக்கிலான PM ரகத் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த PM ரகத் திட்டம் பார்த்தீங்கன்னா இதற்கான விரிவாக்கம் ரகத் ரோட் ஆக்சிடென்ட் விக்டம்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அஸ்யூர்டு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. விபத்து ஏற்பட்டிலிருந்து 7 நாட்கள் வரை பார்த்தோன்னா 7 நாட்கள் பார்த்தோன்னா நம்ம சிகிச்சை எடுத்துக்கொள்ள இந்த PM ரகத் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்றாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த திட்டத்தில் பார்த்தோன்னா 1.5 லட்சம் வரை பார்த்தா ரொக்கமற்ற சிகிச்சை உறுதி செய்யப்படும் சொல்றாங்க. எந்த ஒரு பணம் கட்டாம 1.5 லட்சம் வரை பார்த்தா நீங்க சிகிச்சை பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. அதுவும் பார்த்தோன்னா அந்த 7 நாட்களுக்குள்ள அதே நம்மை காக்கும் 48 அந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 2 லட்சம். அந்த 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு சிகிச்சை வழங்கப்படும் அவசர சிகிச்சை. அதற்கான வரம்பு பார்த்தோன்னா 2 லட்சம் வரையும் பார்த்தாங்க. அதே PM ரகத் திட்டத்தினுடைய வரம்பு பார்த்தோன்னா 1.5 லட்சம். அந்த 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான 1.5 லட்சம் வழங்கப்படும் சொல்றாங்க. ஆனா இது கேட்கலாம்னா ரெண்டும் குழப்பிடலாம். நம்மை காக்கும் 48 பார்த்தோன்னா 2 லட்சம் அதனுடைய வரம்பு. ஆனா PM ரகத் திட்டத்தினுடைய வரம்பு பார்த்தோன்னா 1.5 லட்சம். அந்த 7 நாட்கள். இது 48 மணி நேரம் தான். 76. டெல்லியில் பிரதமரினுடைய புதிய அலுவலகமான சேவா தீர்த் வளாகத்தை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர். டெல்லியில் பிரதமரினுடைய புதிய அலுவலகமான சேவா தீர்த் வளாகத்தை திறந்து வைத்தவர் பிரதமர் சொல்றாங்க. இந்த அந்த அலுவலகத்தின் முன் பார்த்தோன்னா ஒரு பெயர் பலகை இருக்கும். அந்த பெயர் பலகை பார்த்தோன்னா தேவோ பவன் சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கும். அதற்கான விரிவாக்கம் பார்த்தோன்னா குடிமக்களே தெய்வம் என்று அழைக்கப்படும் சொல்றாங்க. பாருங்க, அங்க தேவ நாகரிக எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்ட ஒரு பெயர் பலகை இருக்கும். அதில் பார்த்தோன்னா தேவோ பவன் சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கும். அதில் பார்த்தோன்னா அதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா குடிமக்களே தெய்வம் என்று சொல்றாங்க. அந்த தேவோபவத்துக்கான விரிவாக்கம் பார்த்தோன்னா குடிமக்களே தெய்வம்னு சொல்றாங்க. உலக வானொலி தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 13. உலக வானொலி தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி 13 கொண்டாடப்படும் சொல்றாங்க.
78 நாட்டின் முதல் நீருக்கடியிலான சாலை மற்றும் இரட்டை வழித்தட சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? அசாம். பி. அசாம். நாட்டின் முதல் நீருக்கடியிலான சாலை மற்றும் இரட்டை வழித்தட சுரங்கப்பாதை அசாமில் அமைக்கப்பட்டுள்ளது. வினா 79 குமார் பாஸ்கர் வர்மா சேது என பெயரிடப்பட்ட பாலத்தை பிரதமர் எங்கு திறந்து வைத்தார்? குவாட்டி. கவுகாத்தில குமார் பாஸ்கர் வர்மா சேது என பெயரிடப்பட்ட பாலத்தை குவாத்தியில பார்த்தனா கவுகாத்தியில திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. 80 இந்திய நிலப்பரப்பில் மண்ணின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்து எத்தனை நாட்களுக்கு ஒருமுறை நிசார் செயற்கைக்கோள் தரவுகளை வெளியிட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது? இதற்கான விடை பார்த்தோம்னா 12 நாட்கள். இந்திய நிலப்பரப்புல மண்ணினுடைய ஈரப்பதத்தை ஆய்வு செய்து 12 நாட்களுக்கு ஒரு முறை நிசார் செயற்கைக்கோள் தரவுகளை வெளியிட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அனைத்துலக வயலார் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? பி. சென்னை. அனைத்துலக வயலார் மாநாடு பார்த்தோம்னா சென்னையில் தொடங்கப்பட்டது. அவசர காலங்களின் போது விமானங்களை தரையிறங்கும் ஓடுபாதை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? அசாம். அவசர காலங்களின் போது விமானங்கள் தரையிறங்கும் ஓடுபாதை வசதி எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னா அசாமில் அமைக்கப்பட்டுள்ளது. வினா 83 பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதம் அதிகரிக்க ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? 5.6. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5.6% அதிகரிக்க ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வினா 84 புத்தாக்க இந்தியா 2ஆம் கட்ட நிதி ஆதரவு திட்டத்துக்கு எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? 10,000 கோடி ரூபாய். புத்தாக்க இந்தியா 2ஆம் கட்ட நிதி ஆதரவு திட்டத்துக்கு 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த புத்தாக்க இந்தியா திட்டம் எப்போ கொண்டு வரன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. வினா 85 நாடு முழுவதும் எத்தனை புற்றுநோய் புறநோயாளி சிகிச்சை மையங்கள் உள்ளன? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 466. நாடு முழுவதும் எத்தனை புற்றுநோய் புறநோயாளி சிகிச்சை மையங்கள் உள்ளன? 466. உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4. உலக புற்றுநோய் தினம் பார்த்தோன்னா பிப்ரவரி 4. இதற்கான இந்த வருஷம் தீம் பார்த்தீங்கன்னா யூனிட்டட் பை யூனிக்னு சொல்லக்கூடிய இதனுடைய தீம் 2025-26ஆம் ஆண்டுக்கான இதனுடைய தீம் பார்த்தீங்கன்னா யூனிட்டட் பை யூனிக்னு சொல்லக்கூடிய ஒன்று. வினா 86 புல்வாமா பயங்கரவாத தாக்குதலின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க? பிப்ரவரி 14. புல்வாமா பயங்கரவாத தாக்குதலினுடைய நினைவு தினம் பார்த்தனா பிப்ரவரி 14 அனுசரிக்கப்படுகிறது. வினா 87 டி எல்லா என்பது எந்த நாட்டின் அமைச்சரவையினுடைய மெய்நிகர் அமைச்சராகும் சொல்றாங்க? அல்பேனியா. டி எல்லா என்பது எந்த நாட்டினுடைய அமைச்சரவையினுடைய மெய்நிகர் அமைச்சர் பார்த்தீங்கன்னா அல்பேனியான்னு சொல்றாங்க. 88 வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் எங்கு அமைக்கப்படுகிறது? வடலூரில். வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் பார்த்தனா வடலூரில் அமைக்கப்படும் சொல்றாங்க. 89 தேசிய குடும்ப சுகாதார கணக்கீட்டின்படி பெண் நில உரிமையாளர்களின் சதவீதம் 8.3% உள்ளது. தேசிய குடும்ப சுகாதார கணக்கீட்டின்படி பெண் நில உரிமையாளர்களின் சதவீதம் 8.3 உள்ளது. மார்ச் 8 பார்த்தீங்கன்னா உலக பெண்கள் தினம். அக்டோபர் 11 பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். 2026ஆம் ஆண்டை உலக பெண் விவசாயி ஆண்டாக அறிவித்துள்ளது. இது கேட்கலாம். 2026ஆம் ஆண்டை பார்த்தோம்னா உலக பெண் விவசாயி ஆண்டாக ஐநா அறிவித்துள்ளதுன்னு சொல்றாங்க. 90 செயற்கை நுண்ணறிவு ஏஐ தளம்
ஏஐ தாக்கம் தொடர்பான உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? டெல்லி. செயற்கை நுண்ணறிவு தாக்கம் தொடர்பான உச்சி மாநாடு பார்த்தோன்னா டெல்லியில் நடைபெறுகிறது. வினா 91. உயர்கல்வி நிறுவனங்களில் தொழில்துறை நிபுணர்களை பேராசிரியர்களாக நியமிப்பதில் முதலிடம் உள்ள மாநிலம்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. உயர்கல்வி நிறுவனங்களில் தொழில்துறை நிபுணர்களை பேராசிரியர்களாக நியமிப்பதில் முதலிடம் பார்த்தோன்னா தமிழ்நாடு. நாட்டின் உற்பத்தி துறை வேலைவாய்ப்பில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதல் இடத்தில் உள்ளது. நாட்டின் உற்பத்தி துறை வேலைவாய்ப்பில் தமிழகம் முதல் இடத்தில் உள்ளது. மாநில திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1971. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு 1971 ஆண்டு. 93. மின்னணுவியல் ஏற்றுமதியில் நாட்டின் பங்களிப்பில் எத்தனை சதவீதம் தமிழகத்திலிருந்து மட்டும் கிடைக்கிறது? 41%. மின்னணுவியல் ஏற்றுமதியில் நாட்டின் பங்களிப்பில் எத்தனை சதவீதம்னா 41% தமிழகத்திலிருந்து மட்டுமே கிடைக்குன்னு சொல்றாங்க. தமிழகத்தினுடைய உற்பத்தி துறை வளர்ச்சி பார்த்தோன்னா 14.7% என அதிகரித்துள்ளன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தினுடைய உற்பத்தி துறை வளர்ச்சி பார்த்தோன்னா 14.7% அதிகரித்துள்ளது. வினா 94. 2026-27 நிதியாண்டில் இந்திய அரசு எத்தனை கோடி கடன் வாங்க முடிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்குன்னு சொல்றாங்க. 17.20 லட்சம் கோடி. 2026-27 நிதியாண்டுல இந்திய அரசு பார்த்தோன்னா 17.20 லட்சம் கோடி கடன் வாங்க முடிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கு. 95. இந்திய அரசியலமைப்பினுடைய விதி டேஸின் படி மக்களவைத் தலைவர் துணைத் தலைவர் பதவிகள் காலியாகும் போது அவை விரைவாக நிரப்பப்பட வேண்டும். இதற்கான ஆர்டிகிள் சி. இந்திய அரசியலமைப்பினுடைய விதி 93 படி மக்களவைத் தலைவர் துணைத் தலைவர் பதவிகள் காலியாகும் போது அவை விரைவாக நிரப்பப்பட வேண்டும். 93வது ஆர்டிகிள் 93. அதற்கான காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படும் சொல்றாங்கன்னா அதே பார்த்தோம்னா அரசியலமைப்புல அதற்கான காலக்கெடு இத்தனை மாசத்துக்குள்ள இத்தனை வாரத்துக்குள்ள சொல்லல, அதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்படலன்னு சொல்றாங்க. 96. மத்திய மாநில உறவுகள் குறித்து உயர்நிலை குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? நீதிபதி குரியன் ஜோசப். கண்டிப்பா மத்திய மாநில உறவுகள் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கேட்கணும்னா இது கேட்கலாம். மத்திய மாநில உறவுகள் குறித்து உயர்நிலை குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா நீதிபதி குரியன் ஜோசப். அதன் அடிப்படையில் மத்திய மாநில உறவுகள் பார்த்தீங்கன்னா 1969 ராஜமன்னார் குழு, 1983 சர்க்காரி ஆணையம், 2007 பூஞ்ச் ஆணையம், வெங்கடச்செல்லையா குழு 2000 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. பாலஸ்தீனத்தின் மேற்கு கடற்கரை நிலங்களின் பதிவுக்கு ஒப்புதல் அளித்த நாடு? இஸ்ரேல். பாலஸ்தீனத்தின் மேற்கு கடற்கரை நிலங்களின் பதிவுக்கு ஒப்புதல் அளித்த நாடு இஸ்ரேல். 98. டெல்லியில் நடைபெற்ற ஏஐ உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? நரேந்திர மோடி. டெல்லியில் நடைபெற்ற ஏஐ உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் நரேந்திர மோடி. 99. புலம்பெயர்ந்த தமிழர் நலனுக்காக தொடங்கப்பட்ட வலைதளம்? சி. தமிழர் தடம். புலம்பெயர்ந்த தமிழர் நலனுக்காக தொடங்கப்பட்ட வலைதளம் இதுனா தமிழர் தடம். கேட்கலாம் இதெல்லாம் செயலி சார்ந்து. எதுக்காகனா அயலக தமிழர்களுக்கு வெளிநாட்டு தமிழர்களுக்கு தமிழ் மொழி மற்றும் கலைகளை கற்பிக்க தமிழ் மனம் என்ற திட்டத்தை தமிழக அரசு தொடங்கி சொல்றாங்க பாருங்க. அயலக தமிழர்களுக்கு தமிழ் மொழி மற்றும் கலைகளை கற்பிக்க தமிழ் மனம் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியிருக்கு. 100. எங்கு கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்திற்கு நேதாஜி பெயர் சூட்டப்பட்டுள்ளது? மதுரையில. இப்ப நேதாஜி பிறந்த பார்த்தீங்கன்னா ஜனவரி 23, 1897 பிறக்கிறாரு. அவருடைய பிறந்த தினமான ஜனவரி 23 பார்த்தோன்னா பரக்ரம் திவாஸ் சொல்லக்கூடிய வீர தினமாக கொண்டாடப்படுது. அப்ப ஜனவரி 23 பார்த்தோன்னா பரக்ரம் திவாஸ் தினமாக கொண்டாடப்படுன்னு சொல்றாங்க, வீர தினம்.
நான் 101. இந்தியா பிரான்ஸ் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமானது? மொத்தம் 21. இந்தியா பிரான்ஸ் இடையே 21 ஒப்பந்தங்கள் கையொப்பமானது. 102. H-125 ஹெலிகாப்டர் ஆலையை இந்திய பிரதமர் மற்றும் பிரான்ஸ் அதிபர் ஆகியோர் காணொலி மூலம் எங்கு திறந்து வைத்தனர்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி கர்நாடகா. H-125 ஹெலிகாப்டர் ஆலையை இந்திய பிரதமர் மற்றும் பிரான்ஸ் அதிபர் ஆகியோர் காணொலி மூலம் கர்நாடகாவில் திறந்து வைத்தனர். ரேரா சட்டம் டேஸ் விதிப்படி அபராதுடனும் வட்டியுடனும் நுகர்வோர் செலுத்திய தொகையை மனை வணிக நிறுவனத்திடம் இருந்து வசூலிக்க வழிகோலப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 40(1). ரேவா சட்டம் 40(1) விதிப்படி பார்த்தோன்னா அபராதத்துடனும் வட்டியுடனும் நுகர்வோர் செலுத்திய தொகையை மன வணிக நிறுவனத்திடம் பார்த்தோன்னா இருந்து வசூலிக்க வழிகோலப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரேவா சட்டம் பார்த்தோன்னா எப்போ கொண்டு வரப்படுதுன்னா டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில மனை வணிக ஒழுங்காற்று சட்டம் கொண்டு வரப்படுது. 2013 கொண்டு வந்தாலும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ற பார்த்தோன்னா 2014 இந்த சட்டத்தை கொண்டு வராங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆக்ட் சொல்லுவாங்க, 2016 கொண்டு வராங்க சட்டம். 104. மின்சார வாகனங்களுக்கு டேசாம் ஆண்டு வரை சாலை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 2027. மின்சார வாகனங்களுக்கு 2077 ஆண்டு வரை சாலை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வினா 105. தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 4.0 எங்கு நடைபெற்றது? சென்னையில. தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 4.0 பார்த்தோன்னா சென்னையில நடைபெற்றது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவிலே தமிழ்நாடு 2ஆம் இடமும், சூரிய ஒளி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் 4ஆம் இடமும் பெற்று தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்ந்து சொல்றாங்க பாருங்க. காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியாவிலே 2ஆம் இடமும், சூரிய ஒளி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில 4ஆம் இடமும் பெற்று தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து சொல்றாங்க. 106. தமிழ்நாடு அரசினுடைய 2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? சி தங்கம் தென்னரசு. தமிழ்நாடு அரசினுடைய 2026-27 ஆண்டுக்கான நிதி ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். 107. கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் எந்த ஆண்டுக்குள் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டப்பட உள்ளது? 2030க்குள்ள. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் எந்த ஆண்டுக்குள் பார்த்தோன்னா 2030க்குள்ள ஒரு 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டப்பட உள்ளது. 108. கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை தொடர்ந்து எத்தனை கோடியில புதிய அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? 285 கோடி மதிப்பீட்டில். கீழடி பொருணை அருங்காட்சியகங்கள் தொடர்ந்து 285 கோடியில புதிய அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட உள்ளது. 109. தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 எத்தனை கோடியில செயல்படுத்தப்பட உள்ளது? செமிகண்டக்டர். தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 500 கோடியில செயல்படுத்தப்பட உள்ளது. அப்ப தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 500 கோடியில செயல்படுத்தப்பட உள்ளது. 110. தமிழக அரசு இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் மகளிர் விடியல் பயணத்துக்கு எத்தனை கோடி ஒதுக்கியுள்ளது? பி 4000 கோடி. தமிழக அரசு இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் மகளிர் விடியல் பயணத்துக்கு 4000 கோடி ஒதுக்கியுள்ளது. 111. எந்த திட்டத்தில் தமிழக அரசு திறம்பட செயலாற்றியதற்காக ஐநா விருது கிடைத்துள்ளது? மக்களை தேடிய மருத்துவம். இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5, 2021 தொடங்கப்பட்டது. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தமிழக அரசு திறம்பட செயலாற்றியதற்காக ஐநா விருது கிடைத்துள்ளது.
இந்த திட்டம் வந்து ஆகஸ்ட் 5, 2021 தொடங்கப்பட்டது. பனை மேம்பாட்டு இயக்கம் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? 2021, 22 2021, 22 பனை மேம்பாட்டு இயக்கம் பார்த்தோன்னா 2021, 22 காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்டுன்னு சொல்றாங்க. மொத்தம் 30 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் சொல்றாங்க. வினா 113 கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு முதல் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருன்னு சொல்றாங்க? 2021 முதல் 2022 வரை. கலைஞரினுடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2021 ஆகஸ்ட் 14. 2021 கலைஞருடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2021 ஆகஸ்ட் 14. அதே வந்து பார்த்தோன்னா இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2006. இந்த ரெண்டையும் எப்போ ஜாயின் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா 2021, 22 காலகட்டத்தில். 114 2026, 27 நிதியாண்டுக்கான இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் யார்? எம்ஆர்கே பன்னீர்செல்வம். 2026, 27 நிதியாண்டுக்கான இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதுனா எம்ஆர்கே பன்னீர்செல்வம். வினா 115 தமிழ்நாடு தேசிய அளவில் மரவள்ளி, மல்லிகை, பழா, கொய்யா உற்பத்தி திறனில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2ஆம் இடம். தமிழ்நாடு தேசிய அளவில் மரவள்ளி கிழங்குல 2ஆம் இடமும், மல்லிகை உற்பத்தி திறனில் 2ஆம் இடமும், பழா உற்பத்தி திறனில் வந்து பார்த்தோன்னா 2ஆம் இடமும், கொய்யா உற்பத்தி திறனில் 2ஆம் இடம் பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. நான் 116 சமீபத்தில் எத்தனை விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? 9. சமீபத்தில் பார்த்தோன்னா 9 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சோழவந்தான் வெற்றிலைக்கு வழங்கப்பட்டிருக்கு, பண்ருட்டியினுடைய பலாப்பழம் மற்றும் முந்திரிக்கு வழங்கப்பட்டிருக்கு, விருதுநகருடைய சம்பா வத்தலுக்கு வழங்கப்பட்டிருக்கு, ராமநாதபுரம் சித்தரைக்காரர் அரிசிக்கு வழங்கப்பட்டிருக்கு, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூய மல்லி அரிசி, கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை. சோழவந்தான் வெற்றிலைக்கு வழங்கப்பட்டிருக்கு, பண்ருட்டி பலாப்பழம் முந்திரி, விருதுநகர் சம்பா வத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்காரர் அரிசி, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூயமல்லி அரிசி, கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. மகளிர் சுய உதவிக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1989. மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1989. 118 அமெரிக்க ஈரான் நாடுகளுக்கு இடையே 2ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து. அமெரிக்க ஈரான் நாடுகளுக்கு இடையான 2ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தை பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது. மத்திய மாநில இடையேயான உறவை மேம்படுத்த வெங்கடச்செல்லையா ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 2002 ஆண்டு அதனுடைய அறிக்கையை வந்து பார்த்தோம்னா சமர்ப்பிக்குது. மத்திய மாநில இடையான உறவை மேம்படுத்த வெங்கடச்செல்லையா ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு. 2002 பார்த்தோம்னா அதனுடைய அறிக்கை வெளியிடுதுன்னு சொல்றாங்க. எதுக்காக அமைக்கப்படும் கேட்டாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு செயல்பாட்டை மதிப்பாய்வு செய்வதற்குன்னு சொல்றாங்க. 120 இந்தியாவில் மிகப்பெரிய AI உள்கட்டமைப்பு உருவாக்குவதற்கு பிரபல கட்டுமான நிறுவனமான L&T உடன் ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனம் எது? NVDA. இந்தியாவில் மிகப்பெரிய AI உள்கட்டமைப்பு உருவாக்குவதற்கு பிரபல கட்டுமான நிறுவனமான L&T உடன் ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனம்னா NVDA. 121 இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 155 யாருடைய நியமனத்தை பற்றி கூறுகிறது? ஆளுநர். இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 155 ஆளுநருடைய நியமனத்தை பற்றி கூறுகிறது.
ஜப்பான் நாட்டினுடைய முதல் பெண் பிரதமர் யார்? சி. சனே தகாய்ச்சி. ஜப்பான் நாட்டினுடைய முதல் பெண் பிரதமர் பார்த்தோன்னா சனே தகாய்ச்சி. 123 எந்த திட்டத்தின் கீழ் அரிய புவி நிரந்தர காந்த உற்பத்தி நடப்பாண்டில் தொடங்கப்பட உள்ளது? இதற்கான விடை பார்த்தோன்னா ஏ. தற்சார்பு இந்தியா திட்டம். தற்சார்பு இந்தியா திட்டம். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் அரிய புவி நிரந்தர காந்த உற்பத்தி நடப்பாண்டில் தொடங்கப்பட உள்ளது. ஏஐ உச்சி மாநாட்டில் இந்தியா சார்பில் 5 அம்ச மனவ் தொலைநோக்கு பார்வை முன்வைத்தவர் யான்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பிரதமர். ஏஐ உச்சி மாநாட்டில் இந்தியா சார்பில் 5 அம்ச மனோவ் தொலைநோக்கு பார்வை முன்வைத்தவர் பார்த்தோன்னா பிரதமர். சமீபத்தில் பேக்ஸ் சிலிக்கா கூட்டணியில் இணைந்த நாடு. பேக்ஸ் சிலிக்கா கூட்டணியில் இணைந்த நாடு. இந்த பேக்ஸ் சிலிக்கா கூட்டணி பார்த்தோம்னா அமெரிக்காவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு கூட்டணி. இது பார்த்தா டிசம்பர் மாதம் தான் உருவாக்குறாங்க. 126 2027 ஏ உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது? சுவிட்சர்லாந்து. 2027 ஏ உச்சி மாநாடு கேட்கலாம். 2027 ஏஐ உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்தணும் கேட்டானா சுவிட்சர்லாந்து. எந்த திட்டத்தின் கீழ் நிறையத் புரோத்தோசியான் மற்றும் நிறையத் தீசா ஆகியவை துணை திட்டங்களாக உள்ள கேட்டாங்கன்னா இதற்கான பார்த்தோன்னா ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம். ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் நிறையத்து புரோத்தோசன் மற்றும் நிறையத் திசா ஆகிய துணை திட்டங்கள் உள்ளன. ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் நிறையத்து புரோத்தசான் மற்றும் நிறையத் திசா ஆகியவை துணை திட்டங்களாக உள்ளன. நான் 128 முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2022 ஆண்டு. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பார்த்தோன்னா செப்டம்பர் 15 2022 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். வினா 129 தமிழ் வளர்ச்சி கழகம் சார்பில் சொல் புதிது திட்டத்தின் 10வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? சென்னையில் நடைபெற்றது. தமிழ் வளர்ச்சி கழகம் சார்பில் சொல் புதிது திட்டத்தின் 10வது கூட்டம் வந்து பார்த்தோன்னா சென்னையில் நடைபெறுகிறது. இந்த திட்டத்தில் பார்த்தோன்னா 26 ஆங்கில சொற்களுக்கு இணையாக தூய தமிழ் சொற்கள் இறுதி செய்யப்படும் சொல்றாங்க. இந்த கூட்டத்தில் மொத்தம் 26 ஆங்கில சொற்களுக்கு பார்த்தோன்னா இணையாக தூய தமிழ் சொற்கள் இறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. 130 உலக தாய்மொழி தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுது? பிப்ரவரி 21. உலக தாய்மொழி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படும் கேட்டானா பிப்ரவரி 21. இந்த வருடத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா யூத் வாய்ஸஸ் மல்டிலிங்குவல் எஜுகேஷன். யூத் வாய்ஸஸ் ஆன் மல்டிலிங்குவல் எஜுகேஷன். வினா 131 இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்தின் 4ஆம் தொகுதி நூலை வெளியிட்டவர் யார்? உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின். சி. உதயநிதி ஸ்டாலின். எந்த நாட்டிலிருந்து அரிய கனிமங்கள் கொள்முதலுக்கு வழிவகுக்கும் ஒப்பந்தத்தில் இந்தியா கையொப்பமிட்டது? ஏ. பிரேசில். பிரேசில் நாட்டிலிருந்து அரிய கனிமங்கள் கொள்முதலுக்கு வழிவகுக்கும் ஒப்பந்தத்தில் இந்தியா கையொப்பமிட்டது. 133 இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரணஜென்னி தொண்டை அடைப்பான் கூட்டு தடுப்பூசி மருந்துகளை அறிமுகம் செய்தவர் யார்? சி. ஜே.பி. நட்டா. சி. ஜே.பி. நட்டா. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரணஜன்னி தொண்டை அடைப்பான் கூட்டு தடுப்பூசி மருந்துகளை ஜே.பி. நட்டா அறிமுகம் செய்தார்.
134 அன்பு கரங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? செப்டம்பர் 15 2025. அன்பு கரங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்படுகிற? செப்டம்பர் 15 2025. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தோன்னா பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கல்வியை தொடர மாதம் 2000 வழங்கப்படும் சொல்றாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்த குழந்தைகள் கல்வியை தொடர மாதம் 2000 வழங்கப்படும். கலைஞர் கைவினை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2025 ஆண்டு. கலைஞர் கைவினை திட்டம் வந்து பார்த்தோன்னா 2025 ஆண்டு தொடங்கப்பட்டது. 136 தாயு மாணவர் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்படும்? தாயு மாணவர் திட்டம் சி 2025 ஆகஸ்ட் மாசம். தாயு மாணவர் திட்டம் பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாசம் 2020 தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் பார்த்தோன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்குதல் தான் திட்டத்தினுடைய நோக்கம். என்ன பண்றாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அதே பார்த்தோன்னா வயதான முதியோர்கள் அவர்களுக்கு பார்த்தோன்னா ரேஷன் கடைக்கு வர முடியாது. வர முடியாத காரணத்தினால அவங்களுடைய வீட்டுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்குவதன் திட்டத்தினுடைய பயன் சொல்றாங்க. 137 எந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு 28 பகல் நேர பராமரிப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அன்பு சோலை திட்டம். அன்பு சோலை திட்டம். அன்பு சோலை திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு 28 பகல் நேர பராமரிப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 10 2025 ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. தூய்மை பணியாளர்கள் உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தூய்மை பணியாளர்கள் உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்படுகின்றன? இதற்கான விடை பார்த்தோன்னா நவம்பர் 15 2025 ஆண்டு தொடங்கப்பட்டது. தூய்மை பணியாளர்கள் உணவு திட்டம் பார்த்தோன்னா 2025 நவம்பர் 15 தொடங்கப்பட்டது. 139 யாருடைய பாதுகாப்பிற்காக அரண் இல்லம் தொடங்கப்பட்டது? யாருடைய பாதுகாப்பிற்காக அரண் இல்லம் தொடங்கப்பட்ட போதுன்னா திருநங்கைகளுடைய பாதுகாப்பிற்காக. இது எப்ப தொடங்கப்படுதுன்னா அக்டோபர் 13 2025 ஆண்டு தொடங்கப்படுது. 2025 அக்டோபர் 13 தொடங்கப்படும் சொல்றாங்க. அதே மாதிரி திருநங்கைகள் நல வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 15 2008. திருநங்கைகள் நலம் கேட்டாங்கன்னா ஏப்ரல் 15. அதே திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019. இவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்மைலி திட்டம் பிப்ரவரி 12 2022 உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் ஸ்மைலி திட்டம். அப்ப திருநங்கைகள் பாதுகாப்பிற்காக அறநிலம் தொடங்கப்பட்டது. திருநங்கைகள் நல வாரியம் 2008 ஏப்ரல் 15 தொடங்கப்பட்டது. திருநங்கை நல வாரியம். திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 ஸ்மைலி திட்டம் கொண்டு வரப்பட்டு பிச்சை எடுத்தல் அது போன்ற செயல்களில் பிச்சை எடுப்பு தடுப்பதற்காகவும் அவங்கள பிச்சை எடுக்க விடாமல் செய்யறதுக்கும் பிச்சை எடுக்கிறவர்களை மீட்பதற்காக பார்த்தோன்னா இந்த ஸ்மைலி திட்டம் பிப்ரவரி 12 2022 தொடங்கப்பட்டது. 140 தமிழகத்தினுடைய முதல் யூரியா பிரத் டெஸ்டர் கருவி எந்த மாவட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது?
breath tested கருவி. நான் 141. எந்த இரு வடகிழக்கு மாநிலங்களுக்கிடையே முதலாவது எல்லை தூண் நிறுவப்பட்டது? சி. அசாம், அருணாச்சலம். அசாம், அருணாச்சலம் இரு வடகிழக்கு மாநிலங்களுக்கிடையே முதலாவது எல்லை தூண் நிறுவப்பட்டது. எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் 2022 ஆண்டு இரு மாநிலங்களுக்கிடையான நம்சாய் பிரகடனம் கையொப்பமிடப்பட்டுன்னு சொல்றாங்க. பாருங்க, நம்சாய் பிரகடனம் பார்த்தா எப்ப கேட்டாங்கன்னா 2022 ஆண்டு எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில். 142. நாட்டின் முதல் பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு எந்த மாநிலங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது? டெல்லி, மீரட். டெல்லி, மீரட். நாட்டினுடைய முதல் பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு டெல்லி, மீரட் மாநிலங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது. 82 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த நமோ பாரத் வழித்தடம் பார்த்தோன்னா நாட்டின் முதல் பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு முறைன்னு சொல்றாங்க. 82 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட நமோ பாரத் வழித்தடம் நாட்டின் முதல் பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு முறையாகும் சொல்றாங்க. 143. நாட்டின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை வெளியிட்ட அமைச்சகம்? மத்திய உள்துறை அமைச்சகம். மத்திய உள்துறை அமைச்சகம். நாட்டின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை வெளியிட்ட அமைச்சகம் பார்த்தோன்னா மத்திய உள்துறை அமைச்சகம். 144. தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி? சோழிங்கநல்லூர். குறைவாக கேட்டாங்கன்னா துறைமுகம். தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி கேட்டாங்கன்னா சோழிங்கநல்லூர். குறைவாக கேட்டாங்கன்னா துறைமுகம். 145. தமிழகத்தில் எத்தனை கோடி வாக்காளர்கள் உள்ளன? தமிழகத்தில் எத்தனை கோடி வாக்காளர்கள் உள்ளன? இதற்கான விடை பார்த்தோன்னா சி. 5.67 கோடி. தமிழகத்தில் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். உலகிலே இந்தியா எத்தனையாவது பெரிய ரயில்வே துறையாக திகழ்கிறது? 4வது. உலகிலே இந்தியா 4வது பெரிய ரயில்வே துறையாக திகழ்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, 2வது பார்த்தீங்கன்னா ரஷ்யா, 3வது சீனா, 4வது இந்தியா. 147. மத்திய மாநில உறவுகளுக்கான உயர்நிலை குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 2025 ஆண்டு. அது பார்த்தீங்கன்னா நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஏப்ரல் 15, 2025 தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. 148. 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது? எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை பார்த்தோன்னா இத்தாலியில் நடைபெற்றது. 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி இத்தாலியில் நடைபெற்றது. 149. நாடாளுமன்ற நட்பு குழுவை அமைத்தவர் யார்? நாடாளுமன்ற நட்பு குழுவை அமைத்தவர் யார்? மக்களவை தலைவர். 64 நாடுகள் இணைந்து நாடாளுமன்ற நட்பு குழுவை மக்களவை தலைவர் ஓம் பிர்லா வந்து பார்த்தோன்னா அமைத்துள்ளான்னு சொல்றாங்க. 64 நாடுகள் இணைந்து என்ன பண்றாங்க? இணைந்து நாடாளுமன்ற நட்பு குழுவை மக்களவை தலைவர் ஓம் பிர்லா அமைத்துள்ளார். 180. ராஜாஜியினுடைய மார்பளவு சிலை எங்கு திறக்கப்பட்டது? குடியரசுத் தலைவருடைய மாளிகையில. ராஜாஜியினுடைய மார்பளவு சிலை எங்கு திறக்கப்படும் கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில. சுதந்திர இந்தியனுடைய முதல்
மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் பார்த்தோன்னா சி ராஜகோபாலாச்சாரி. சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் பார்த்தோன்னா சி ராஜகோபாலாச்சாரி. 151 பாரத் புற்றுநோய் மரபணு வரைபடத்தை எந்த ஐஐடி உருவாக்கியது? இதற்கான விடை பார்த்தோன்னா பி சென்னை ஐஐடி. பாரத் புற்றுநோய் மரபணு வரைபடத்தை சென்னை ஐஐடி நிறுவனம் உருவாக்கியது. 152 அரசமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் கீழ் கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்ற ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரிவு 3. அரசமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு 3 கீழ் கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று மாற்ற ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது சொல்றாங்க. 153 எந்த வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான இலவச தடுப்பூசி போடப்படுகிறது? 14 வயது. 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான இலவச தடுப்பூசி போடப்படும் சொல்றாங்க. இந்த புற்றுநோய் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான காரணம் பார்த்தோன்னா ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் சொல்லக்கூடிய ஒரு வகை தான். 16 to 18 மற்றும் வகைகள் 16, 6, 11 பாதுகாக்கும் கார்டிசீல் தடுப்பூசி ஒரு முறை மட்டுமே செலுத்தப்படுது. இந்த தடுப்பூசியின் பேர் என்ன கேட்டாங்கன்னா கார்டசில் தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் வகையினால் இந்த புற்றுநோய் ஏற்படும் சொல்றாங்க. இதனுடைய தடுப்பூசி பேர் பார்த்தோம்னா கார்டசில். 154 2026 ஆண்டுக்கான பாப்டா விருது வென்ற மணிப்பூரி திரைப்படம் போங். 2026 ஆண்டிற்கான பாப்டா விருது வென்ற மணிப்பூரி திரைப்படம்னா போங். எந்த ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி நிலையத்தை அமைக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2035 ஆண்டுக்குள் இந்திய விண்வெளி நிலையத்தை அமைக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளன்னு சொல்றாங்க. அந்த விண்வெளி நிலையம் பார்த்தோன்னா பூமியிலிருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும் சொல்றாங்க. அந்த விண்கலத்துல இந்திய விண்வெளி வீரர்களுடன் பார்த்தோன்னா விண்ணுக்கு செலுத்தப்படும். பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தோன்னா இந்திய விண்வெளி நிலையத்தை பார்த்தோன்னா அமைக்கப்படும் சொல்றாங்க. அதற்கான பெயர் பார்த்தோன்னா பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் சொல்றாங்க. பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன். 156 மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? 2018. மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் 2018 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. 2021 ஆண்டில் ககன்யான் விண்கலம் இந்திய விண்வெளி வீரருடன் விண்ணுக்கு செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளாங்க. 2021 ஆண்டில். திட்டமிடப்பட்டது 2021. 157 திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நினைவு வளைவை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான விடை பார்த்தோன்னா பி கன்னியாகுமரி. திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நினைவு வளைவை கன்னியாகுமரியில் திறந்து வைத்தார். அப்ப திருவள்ளுவர் சிலை எப்ப திறக்கப்படும் கேட்டானா 2000 ஆண்டு ஜனவரி 1. அதுக்கு 2029 அறிவு சிலை என்று பெயர் வைக்கப்படும். அறிவு சிலை என்று ஸ்டாட்யூ ஆஃப் விஸ்டம் சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இந்திய சூரிய மின் உற்பத்தி சாதனங்களுக்கு எத்தனை சதவீத எதிர் வரி விதிப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது? 126%. இந்திய சூரிய மின் உற்பத்தி சாதனங்களுக்கு எத்தனை சதவீத எதிர் வரி விதிப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது? 126%. 159 திருநெல்வேலி, ஈரோடு, விருதுநகரில் டைட்டல் பூங்கா அமைப்புக்கு அடிக்கல் நாட்டியவர்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி முதல்வர். திருநெல்வேலி, ஈரோடு, விருதுநகரில் டைட்டில் பூங்கா அமைப்புக்கு அடிக்கல் நாட்டில் பார்த்தோன்னா முதல்வர். 160 E20 பெட்ரோல் எந்த தரத்தில் விற்பனை செய்யப்படுகிறது? டி 95 ஆக்டேன். பாருங்க,
இந்த E20 பெட்ரோல் பார்த்தோன்னா 95 ஆக்டேன் தரத்தில் விற்பனை செய்யப்படும் சொல்றாங்க. இதுல 20% ஆல்கஹால், 80% பெட்ரோல் இருக்குன்னு சொல்றாங்க. நாடு முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தோன்னா முதல் விற்பனைக்கு வருதுன்னு சொல்றாங்க. 20% எத்தனால், 80% பெட்ரோலு இருக்குன்னு சொல்றாங்க இந்த E20 பெட்ரோல்ல. இது நாடு முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த பெட்ரோல் விற்பனை வரும்னு சொல்றாங்க. 161 திமுக அரசின் சார்பில் ஆர் நெல்லக்கண்ணுக்கு பெற்றது பார்த்தீங்கன்னா தகைசால் தமிழர் விருது. திமுக அரசின் சார்பில் ஆர் நெல்லக்கண்ணு பெற்ற விருது பார்த்தீங்கன்னா தகைசால் தமிழர் விருதுன்னு சொல்றாங்க. இதற்கு முன்பாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் பார்த்தோன்னா அம்பேத்கர் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு அம்பேத்கர் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும் ஐயா நல்லக்கண்ணு பத்தி. இவருக்கு தகைசால் தமிழர் விருது, அதே போல அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டிருக்கு. 162 2025ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் செய்தி சேகரிப்பு பணியின் போது எத்தனை செய்தியாளர்கள் கொல்லப்பட்டனர்? 129. 2025ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் செய்தி சேகரிப்பு பணியின் போது எத்தனை செய்தியாளர்கள் கொல்லப்பட்டனர்? 129. 163 இந்தியா இஸ்ரேல் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை எங்கு நடைபெறுகிறது? 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை எங்கு நடைபெறுகிறது? இஸ்ரேல். இந்தியா இஸ்ரேல் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை பார்த்தோன்னா இஸ்ரேல் நடைபெறும் சொல்றாங்க. 164 தமிழில் முதல் நாவல் எழுதிய மௌரம் வேதநாயகம் பிள்ளையினுடைய சிலை மற்றும் அரங்கம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது? மயிலாடுதுறை. தமிழில் முதல் நாவல் எழுதிய மௌரம் வேதநாயகம் பிள்ளையின் சிலை மற்றும் அரங்கம் மயிலாடுதுறையில் திறந்து வைக்கப்பட்டது. 165 இன்ஸ்டாகிராமில் அதிகம் பின்தொடரும் உலக தலைவர்கள முதலிடம் பிடித்தவர் பார்த்தீங்கன்னா பி நரேந்திர மோடி. 2ஆம் இடம் பார்த்தோன்னா டொனால்ட் ட்ரம்ப். இன்ஸ்டாகிராமில் அதிகம் பின்தொடரும் உலக தலைவர்கள முதலிடம் பிடித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நரேந்திர மோடி. 2ஆம் இடம் டொனால்ட் ட்ரம்ப். 166 2026-27ஆம் நிதியாண்டில் இந்தியாவுடைய ஜிடிபி எத்தனை சதவீதம் உயரும் என்று EY நிறுவனம் கணித்துள்ளது? இதற்கான விடை பார்த்தோன்னா 7.2%. 2026-27ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி பார்த்தோன்னா 7.2% உயரும் என்று EY நிறுவனம் கணித்துள்ளது. 167 மரக்காணம் செஞ்சி பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட கொற்றவை சிற்பங்கள் யாருடைய காலத்தவை? பல்லவர்களுடைய காலம். இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் யூனிட் 6ல. மரக்காணம் செஞ்சி பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட கொற்றவை சிற்பங்கள் பல்லவர் காலத்தை சேர்ந்தவைன்னு சொல்றாங்க. 168 எந்த ஆண்டு முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி அறிவியல் தினமாக கொண்டாடப்பட்டு வருதுன்னு சொல்றாங்க? இதற்கான விடை பார்த்தோன்னா 1987ஆம் ஆண்டு முதல். எந்த ஆண்டு முதல் பார்த்தோன்னா 1987ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் அறிவியல் தினம் கொண்டாடப்படும் சொல்றாங்க. இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பான தேசிய கவுன்சில் என்ற அமைப்பு பிப்ரவரி 28ஆம் தேதியை தேசிய அறிவியல் தினமாக கொண்டாட வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இதனுடைய கருவர் பாருங்க, அறிவியலில் பெண்கள் விக்சில் பாரத்தை ஊக்குவித்தல். இதனுடைய கருவர் அறிவியலில் பெண்கள் விக்சில் பாரத்தை உருவாக்குதல் சொல்றாங்க. சமீபத்தில் கடற்படையில் இணைந்த 3வது போர்க்கப்பல். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா INS அஞ்சதீப். சமீபத்தில் கடற்படையில் இணைந்த 3வது போர்க்கப்பல் பார்த்தீங்கன்னா INS அஞ்சதீப். 170 வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை விவரங்களை உடனுக்குடன் அறிய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய சிறப்புனா ECNet. வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை விவரங்களை உடனுக்குடன் அறிய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய சிறப்புனா ECNet. 171 சென்னை உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட பி
நீதிபதி சுசுருத் அரவிந்த் தர்மதிகாரி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நீதிபதி சுசுருத் அரவிந்த் தர்மதிகாரி நியமிக்கப்பட்டவர். 172 தற்போது நாட்டில் மொத்தம் எத்தனை சிவிங்கி புலிகள் உள்ளன சொல்றாங்க. சிவிங்கி புலிகள் உள்ளன மொத்தம் 39ங்க. 39 இருக்கு பாருங்க. தற்போது நாட்டில 39 சிவிங்கி புலிகள் உள்ளன. 173 உள்நாட்டு தயாரிப்பின் சக்தி வாய்ந்த அடையாளமாக திகழும் ஹெலிகாப்டர் எது? பிரான்சன்ட். உள்நாட்டு தயாரிப்பின் சக்தி வாய்ந்த அடையாளமாக திகழும் ஹெலிகாப்டர் பிரான்சான்ட். 174 ஆப்கானிஸ்தானுடன் நேரடி போர் தொடங்கிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நாடு? பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தானுடன் நேரடி போர் தொடங்கிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நாடு பார்த்தோம்னா பாகிஸ்தான். 2025 ஆண்டு கணக்கீடின்படி எத்தனை ஆசிய சிங்கங்கள் உள்ளன? 891 ஆசிய சிங்கங்கள் உள்ளன. 2025 ஆண்டு கணக்கீட்டின்படி 891 ஆசிய சிங்கங்கள் உள்ளன. 176 வாயு சக்தி விமானப்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் சொல்றாங்க. வாயு சக்தி விமானப்படை பயிற்சி எங்கு நடைபெறும் கேட்டானா ராஜஸ்தான். 177 ராஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில சாம்பியன் கோப்பை வென்ற அணி எதுன்னு கேட்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் முதல் முறையாக இந்த போட்டியில வெற்றி பெற்றுன்னு சொல்றாங்க. 92 ஆண்டுகாலமாக நடைபெறும் ராஞ்சி கோப்பை போட்டியில 67 ஆண்டுகளாக விளையாடி வரும் ஜம்மு காஷ்மீர் இந்த முதல் முறையாக சாம்பியன் பட்டம் பெற்றுன்னு சொல்றாங்க. ராஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் கோப்பையை வென்ற அணி கேட்டாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் முதல் முறையாக. சமீபத்தில் எந்த நாட்டின் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியது? இதற்கான விடை பார்த்தோம்னா ஈரான். சமீபத்தில் ஈரான் நாட்டின் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படை அதிரடி தாக்குதல் நடத்தின்னு சொல்றாங்க இஸ்ரேல். இப்ப ரீசெண்டா ஈரான் நாட்டின் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் அதிரடி தாக்குதல் நடத்தியது. 179 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி திருவிழா எங்கு நடைபெற்றது? மாமல்லபுரம். 179 பாருங்க 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி திருவிழா எங்கு நடைபெற்றதுன்னா மாமல்லபுரம். சமீபத்தில் சர்வதேச விளையாட்டு நகரம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி சோழிங்கநல்லூர். சமீபத்தில் சர்வதேச விளையாட்டு நகரம் செம்மஞ்சேரியில் அமைக்கப்படும் சொல்றாங்க. சோழிங்கநல்லூருக்கும் நாவலூருக்கும் இடையே உள்ள ஒரு பகுதி தான் சொல்றாங்க இந்த செம்மஞ்சேரி. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2025 ஆண்டு. 2025 அக்டோபர் 2ஆம் தேதி முதல் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2025 ஆண்டு. ஈரான் மீதான அமெரிக்க ராணுவ நடவடிக்கை டேஸ் என்று பெயரிடப்பட்டது. கண்டிப்பா கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. பி ஆபரேஷன் எபிக் பியூரி. ஈரான் மீதான அமெரிக்க ராணுவ நடவடிக்கை ஆபரேஷன் எபிக் பியூரி. இதோட 182 வினாவும் முடியுதுங்க. அடுத்த வினா சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.